நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சு இப்பதான் அதனுடைய தலைவரான திரு ராமதாஸ் மற்றும் அவருடைய மகனான திரு அன்புமணி ராமதாஸ் இருவரும் இணைந்து கட்சியை பலப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. ஆனா தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் மேல திரு ராமதாஸ்க்கு ஏன் அவர் ஒரு நல்ல எண்ணம் இல்லை, ஏன் ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்றத தொடர்ந்து அவர் பல விஷயங்கள் காமிச்சிட்டே வர்றாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதே போலதான் இப்பயும் என்ன பண்றாருன்னா, திரு விஜய் அவர்களுடைய தாவேக்காவோட ரொம்ப நெருக்கமா போக 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 அது மீண்டும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த கௌரவத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றது ஃபியூச்சர்ல நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. இப்போ இந்த நேரம் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு விஜய் அவர்கள் திமுகவின் அந்த கூட்டணியை உடைக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி பலம் வாய்ந்த கட்சியா வைக்கக்கூடாது, அந்த கட்சியை முதல்ல உடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாவேக்காக்கு ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் வந்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஆட்சி அமைப்போமா அப்படின்றதே நம்ம முதல்ல வெற்றி பெறுவோமா, ஒரு தொகுதி 2 தொகுதி வெற்றி பெறுவோமான்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 107 தொகுதியில வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, 2 தொகுதியில தலைவரான திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டி போட்டாரு, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குல. அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருந்த ஒரு நேரத்தில் அவர் எம்எல்ஏக்கள் வேட்பாளர்கள் அறிவிக்கிற நேரம் வரைக்கும் அவர் தன்னம்பிக்கை இல்லை, பெரிய நம்ம வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் கலைஞரும் அப்படிதான் இருந்தது. ஏன்னா அப்ப அவர் சப்போஸ் தாவேக்கா தான் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நிலை இருந்திருந்தா, தேர்தலுக்கு முன்னரே பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஏன் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் முன்னமே போயிருக்கலாம். அவங்க யாருக்குமே அன்னைக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா தாவேக்காக்கே நம்பிக்கை இல்லை. எப்போ தாவேக்கா வெற்றி அடைஞ்சது அப்படின்றத நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அந்த தேர்தல் நடப்பதற்கு 5 நாள் முன் வரைக்கும் தாவேக்காவோட வெற்றி ஊர்ஜிதப்படாத வெற்றியா இருந்தாலும் அந்த 5 நாள் கடைசியா அந்த 5 நாள் செஞ்ச மேஜிக்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு சினிமாவோட கிளைமேக்ஸ் மாதிரி இந்த மேஜிக்ல கண்டிப்பா இன்னைக்கு தாவேக்கா வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மேஜிக்கை நிகழ்த்துக்குள்ள ஒரு பெரிய விஷயம் தான். ஆனாலும் 107 தொகுதியில் அவர் வெற்றி பெற்ற அனைத்து தொகுதிகளுமே பாத்தீங்க அப்படின்னா, நகரமயமாக்கப்பட்ட மாநகரம் மற்றும் நகரமயமாக்கப்பட்ட போதுதான் தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்க தவிர, அது வெல்லாத 129 தொகுதியிலும் கிராமப்புறங்கள் மற்றும் ரூரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கங்க சென்னை போன்ற ஒரு இடத்துல மாற்று கட்சி வெற்றி அடைந்தா கூட அது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு கோட்டையாகவே இன்னைக்கு நகரமும் மாநகரமும் மாறிடுச்சு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்த கட்டம், ஏன்னா ஒரு முறை வெற்றி பெற்றுட்டா அப்படின்னு சொன்னாலே மற்ற கட்சிகள் அவங்க மேல கண்டிப்பா நம்பிக்கை 35% வாக்குகள் இன்னைக்கு தாவேக்கா வச்சுட்டு இருக்கு. அந்த 35% வாக்குகள்ல இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா, முதல் நாள் நம்ம சொல்றது 8ல இருந்து 12, மிஞ்சி மிஞ்சி போனா 15% வாக்குகள் தாவேக்காவோட நிரந்தர வாக்குகளா இருக்கும். அது எந்த மாற்று கருத்து எப்பயும் நிகழ போறது கிடையாது. 10க்கு குறைவா போவாது. 10ல இருந்து 15% வாக்குகள் ரொம்ப பேட் பொசிஷன் போனா கூட போகும். மீதம் அளித்த 20% வாக்குகள்ல ஒரு 5ல இருந்து 6% வாக்குகள் இந்த குழந்தைங்க அந்த அம்மா அப்பா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வாங்கினது. மீதம் இருக்கிற அந்த 10% வாக்கு மாற்றத்துக்கு எப்பயுமே விழக்கூடிய அந்த வாக்குகள் 10%. நீங்களா சென்ற முறை பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி 18%, 8.5% நம்முடைய நாம் தமிழர் கட்சியை தவிர ரெண்ட சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 27% வாக்குகள் எப்பொழுதுமே ஒரு மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய எண்ணம் கொண்டுள்ளது தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறாங்க. அந்த 25% மக்கள்ல 4% மக்கள் நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கும், மீதமுள்ள 20% மக்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் வாக்களித்தால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல எந்த மாற்று கருத்து எப்பவுமே எங்களுக்கு போற ஆட்கள் இருக்க போறது கிடையாது. சோ 8ல இருந்து 15% வாக்கு நிச்சயமா தாவேக்கான வாக்குகள். ஆனா அதுவே ஒரு பெரிய வாக்கு தான். அந்த வாக்கை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சியில என்ன நினைக்கலாம், ஓப்பனா அவங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் அவங்களோட இருக்கிற கூட்டணி இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய தேர்தல் விடுதலை சிறுத்தை கட்சியில அறிவிக்கல. ஏன் அறிவிக்கல? ஏன் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் அறிவிக்கல? ஏன் ஐயுஎம்எல் மட்டும் அறிவிச்சது? ஏன் வைகோ அறிவிச்சாரு? ஏன் காங்கிரஸ் அறிவிச்சது? அப்படின்றது எல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்கு. காரணம் என்னன்னா, காங்கிரஸ்க்கு ஆரம்பத்துல இருந்தே அதனுடைய தொகுதி ஒரு காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி இன்னைக்கு ஒண்ணுமேல ஒரு கட்சியா மாறினதால அதிகமான தொகுதிகள் வேணும். அதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட இப்ப பாராளுமன்றத்துல அவங்க கூட்டு சேரும் போது நிச்சயமா சென்ற முறை 10 தொகுதிகள் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த முறை எப்படிதான் 15-17 தொகுதியிலாவது அவங்க வாங்குவாங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் குறிக்கோளா இருந்தது. கிட்டத்தட்ட திமுகவும் தாவேக்காவும் ஒரே போன்ற கட்சிகள் அப்படின்றது இன்றைய காங்கிரஸுடைய ஒரு மனநிலையா இருக்கு. தொடர்ந்து அவங்க திமுகலே தொடர்ந்து பயணிக்கும் போது அவங்களுக்கு அந்த
இழப்பு ஏற்படுது அவங்க உணர்றாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நீ தாவேக்காவோட கூட்டணி போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்முடைய காங்கிரஸ் கட்சி நினைக்குது. அப்படியே ஐயுஎம்எல் வந்தீங்கன்னா, ஐயுஎம்எல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுமே ஒரு புரியாத ஒரு புதிராவே இருக்கு அந்த கட்சி. ஏன்னா அது ஒரு கட்சியாவே இருந்ததுனால யாருக்கும் தெரியாம இருந்தது. இப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 2 தொகுதி 2 சீட் வச்சுதான் ஓஹோ அது ஒரு கட்சி போல இருக்கு. ஓ இப்படி பேர் இருக்காங்க. அப்பதான் நவாஸ் கனி அப்படின்றவர் வந்து நம்ம ராமநாதபுரத்தில் நின்று வெற்றி அடைஞ்சது. திரு பன்னீர்செல்வத்தை வந்து தோற்கடிச்சது எல்லாமே அதுக்கப்புறம் தான் அப்படி நம்ம லாபம் வருது. ஓஹோ அப்படியாப்பட்ட ஒரு பெரிய கட்சி வந்து ஐயுஎம்எல். அந்த கட்சி வந்து தாவேக்காவோட கூட்டணி சேரும்போது கண்டிப்பா 2ல இருந்து 3 தொகுதி வந்து ஐயுஎம்எல் வெற்றி பெறணும் கூட வச்சுனா கூட அதை ஒரு முக்கியமான கட்சியா நம்முடைய தமிழக வெற்றி நினைச்சா கூட அதுல இருந்து எத்தனை தொகுதிகள் கொடுப்பாங்க, அங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பின்னால கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதன் பிறகு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ஓப்பனா சொல்றாங்க 4 தொகுதிகளுக்கு கொடுத்தாங்க, ஒருவேளை 8 தொகுதி கொடுக்க இன்னொரு கட்சி வரும்போது டிமாண்ட் பண்ண வசதியா இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த கட்சியோட கூட்டுன்றதை வெளிப்படையா அறிவிக்க மாட்டாங்க. இன்னும் 75 நாள் ஆயிடுச்சு, நீங்க அரசியல் வருவதற்கு முன்னாடி ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு கட்சி கிட்ட வந்து இவங்க அரசியல் வந்து வருமா கிட்டத்தட்ட ஒரு முதல்வருடைய நாற்காலி நெருங்கும் நேரத்துல வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. அதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. எல்லாமே நொண்டி சாக்கு காரணங்கள் தான், எதுவுமே உண்மையான காரணங்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் வர வேண்டும் அப்படின்ற யாருமே சுயலாபம் இல்லாம வந்து எதுவுமே பொதுநலமே இல்லை. சுயநலத்துலதான் பொதுநலம், வெறும் பொதுநலத்துல வந்து யாருமே சுயநலத்தை மறக்கிறது கிடையாது. அந்த வகையில நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஐயுஎம்எல் கட்சி காங்கிரஸ் கட்சி வந்து தாவேக்கோட இணைஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் போயிட்டே இருக்கு. ஆனா இங்க எதுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து அங்க வந்து அவர் வந்து இறங்கி போறார் தமிழ் வெற்றி கழகத்துக்கு அப்படின்றதுதான் இங்க முக்கியமான கொஸ்டின். நீங்க பேச வந்த தலைப்பும் அதுதான். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வென்ற உடனே அவர் நேரா போயிட்டு பார்த்த ஒரு முக்கியமானது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னும் போது இன்று வரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்று இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருப்பது திரு ராமதாஸ் அவர்கள். ஒரு மரியாதை நிமித்தமா போகணும் அப்படி உதயநிதி ஸ்டாலின் கூட அரசியலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைச்சராக இருக்க முன்னாடி எல்லாரையும் போய் பார்த்தாரு. அப்ப திரு ராமதாஸ், திரு வைகோ போன்ற பெரிய எல்லாரும் போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கு வந்தார். அதே போல திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போதாவது அவர் சென்று பார்த்தது தவறில்லை. ஆனால் திரு ராமதாஸ் அவர்களை பார்த்திருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரைக்கும் பார்க்கல. சரி, திரு அன்புமணி ராமதாஸ் போய் பார்க்கிறாரு. பார்க்கும்போது ஒரு முதல்வர் வரும்பொழுது கண்டிப்பா அன்பும் பாசமும் அரவணைப்போடு இருக்க வேண்டியதுதான் நல்லது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு அடுத்து நடந்த ஒரு விஷயங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா திரு அன்புமணி ராமதாஸை பத்தி மட்டும் இப்ப நான் பேசுறேன். நம்ம ஆல்ரெடி வைகோ சார் எல்லாம் பத்தி பேசிட்டோம். அன்புமணி ராமதாஸ் வைகோ சார் அதே மாதிரிதான் அன்றைக்கு இந்த சட்டமன்றத்துல 13ஆம் தேதி மே 13ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்புல வந்து அந்த 2 கட்சி எம்எல்ஏக்களை மட்டும் அவரு அந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாம கலந்து கொள்ளாம வச்சாரு. அதனால திமுக வெளிநடப்பு செஞ்சா கூட கலந்து கொள்ளாம வச்சாரு. சோ அந்த மாதிரி 2 எம்எல்ஏ 4 எம்எல்ஏக்கள் தான் நீங்க வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பெருசா பண்ணது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து அன்னைக்கு நடுநிலைமை வகிக்கிறாங்க, எதிர்த்து வாக்களிக்கவில்லை. அவருடைய கூட்டணி கட்சியான அதிமுக வந்து எதிர்த்து வாக்களிக்கும் போது இவங்க வந்து எதிர்த்து வாக்களிக்காம நடுநிலை வகிக்கிறாங்க. அதை பேசிட்டு தான் கண்டிப்பா அவர் போனார். அன்னைக்கு விஜய் சென்ற எல்லா தலைவருமே வந்து ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொன்னாங்க. திரு சீமான் அவர்களை மட்டும் ஏன் போய் பார்த்தோன்னா அந்த பந்தாவை போய் காட்டணுன்ற எண்ணம் அவர் கண்டிப்பா இருந்திருக்கும். அதனால போய் திரு சீமான் அவர்களை பார்த்திருப்பாரு தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் பெருசா அதுல ஒரு பெரிய எண்ணம்லாம் இல்லை. அவர் திரு சீமான் அவர்கள் வந்து மரியாதை நிமித்தமா போல அவர் ஒரு கிண்டல் கேலி பண்ணுவதுக்காக தான் அவர் போய் அவரை பார்த்திருப்பார் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இந்த சீமான் அவர்கள் நீங்க அரசு வந்து என்னடா பண்ண முடியும்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்டா பேசியிருப்பாங்க. அப்ப அவர் நம்ம சொன்னதை செஞ்சுட்டேன் பத்தியாரா அப்படின்னு சொல்லி எதாவது பேசியிருப்பாரு. அது விஷயமான சில விஷயம் தான் பேசிருக்க முடியுமே தவிர மற்றபடி பெரிதா அவர் வந்து சீமானுக்கு மேல பெரிய மதிப்பு முறை வச்சிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் பேசின மேடை பேச்சுகள் வந்து அந்த அளவுக்கு தான் அவர் வெளிக்கொண்டு வந்தார். ஆனால் மற்ற எல்லாரும் சந்தித்த எல்லாருக்குமே வந்து ஒரு காரண காரியத்தை சந்தித்தார். அந்த வகையில திரு அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு சந்திக்கும் போதே இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பா நடந்திருக்கும். ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும். ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா மாதிரி நீங்க ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மக்கள் வந்து எந்த வகையில வந்து நம்ம திமுகவை சப்போர்ட்டே பண்ணல. திமுகவோ அதிமுகவோ வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு 75% நல்லதை செய்தது, ஆனால் 25% தீயதையும் செய்தது. ஏன்னா வந்து அவங்களால பண்ண முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணாங்க. எந்த அளவுக்கு ஓல்டு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓல்டு அடிச்சாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்று ஒன்றுக்கும் திரு தாவேக்காவுடைய திரு விஜய் தலைமையிலான இந்த ஆட்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது வளரும் பயிர் முளையிலேயே தெரியுன்ற மாதிரி நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பா அவங்க எதை வெளில காட்டுறாங்கன்னா ரீல்ஸ்ல அங்க இருந்து ஒரு படியை விட்டு இறங்கி வருது, அரிசி சிந்தாம கொட்டுறது, ஆக்ஷன் காட்டுறது, இதெல்லாம் தான் வந்து அவர் பெரிய ஒரு விஷயமா காட்டுறாங்களே தவிர அவரு இப்ப நம்ம பல பேர் நீங்க போய் கேட்டீங்கன்னா இந்த பழனியில ஏற்பட்டிருக்கலாம் அது யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இனாம் நிலத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு நிர்வாகி கைது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கஞ்சா கடத்தல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ
அந்த ஆணவ படுகொலை, அதுவும் ஆணவ படுகொலை வந்து அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் நடந்ததை வெளிக்கொணர வாய்ப்பு இல்லை. இப்போ லாக்அப் இருந்து அதுவும் வெளிக்கொணர வாய்ப்பு இல்லை. எதுவுமே தாவேக்காவோட நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியாத வண்ணம் அந்த அந்த அப்ப எந்த மீடியா வந்து எந்த ஒரு சர்க்கிள் அவங்க இருந்தாங்களோ அதே சர்க்கிள் இப்போ வந்து திரு விஜய் ஆட்சியில் வந்து எல்லாமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி போட்டு போட்டு அந்த அவங்களை வந்து அப்படியே வச்சுட்டே இருக்காங்க, மயக்கத்தை வச்சுட்டே இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவர் வெளியே விட்டு வரும்போது எல்லாம் யோசிக்கும் போது நிச்சயமா தெரியும். ஆனா திரு அன்புமணி ராமதாஸ் போன்றவர் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாங்க வந்து பெருசா இருப்போம், பெரிய உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொள்கை கோட்பாடு அப்படி இப்படி எல்லாமே பேசுற, திமுக இப்படி பண்ணுது, அதிமுக இப்படி பண்ணுன்னு சொன்ன திரு அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சொல்லும் போது சொல்றாரு, திரு விஜய் அவருடைய ஆட்சியில் வந்து பத்திரிகை எல்லாம் சுதந்திரமாக செயல்படுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. மனசாட்சி இருக்கா? மனசாட்சியோட இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா? யார் ஒருத்தர் பேசினாலும் அவருடைய ஆட்சியை குறை சொல்வதை தூக்கி ஜெயில போடக்கூடிய இந்த விஜய் ஆட்சியில் வந்து பத்திரிகை தொழில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. திமுகவோட ஆட்சியில் வந்து இந்த விஷயத்துல இப்ப இருக்கிற அளவுக்கு அங்க இருந்தது திரு சவுக்கு சங்கர் போன்றவர்களையும் மாரிதாஸ் போன்ற மேலும் சிலர்லயும் வந்து கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ இருக்கிற அளவுக்கு மோசமா இல்ல, யார் எவருன்னே தெரியல, எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியினுடைய ஒரு நிலைமையான இந்த நேரத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அந்த அளவுக்கு பாராட்டுறாரு தாவேக்காவை. பாராட்டிட்டு அவர் எப்பயும் சொல்றாம நான் சொன்னோன்னு நினைச்சிடாதீங்க, நான் அப்படியே தாவேக்கால போய் கூட்டணி சேர்ந்துக்க போறேன் அப்படின்னு நினைக்காதீங்கன்றாரு. அது எங்களுக்கு தெரிஞ்சுதாங்க இருக்கு, நீங்க அதான் பண்ண போறீங்க. லாஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த தூண்டில போட்டுட்டே இருக்கீங்க. அதுவும் திரு ஆதவ் அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகிட்டையும் க்ளோஸா இருக்காரு, உங்ககிட்டயும் க்ளோஸா இருக்காரு. இதெல்லாம் வந்து கேம் அப்படின்றது தெரிஞ்சா கூட, அரசியல் எல்லாமே விளையாட்டுகள் தெரிஞ்சா கூட அந்த விளையாட்டை இந்த சிறு சிறு கட்சிகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறது. இது வந்து சிறிய கட்சிகளுக்கு ஆபத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா அடுத்த முறை வந்து இதே நீங்க அப்படியே இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தாவேக்காவோட கூட்டணி வச்சுதுங்க, இந்த விடுதலை சிறுத்தை கட்சி. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை விடுதலை சிறுத்தையும் தாவேக்காவும் வந்து இந்த நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து சண்டை போடுற கட்சி. எனக்கு வந்து கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அதுல கண்டிப்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுன்னு சொன்னா திருமாவளவன் வந்து உடனே அந்த கூட்டணில இருந்து பிரிஞ்சு போவான்ற நம்பிக்கைலாம் இல்ல. எவ்வளவு அசால்ட்டா இப்ப பேசுறாரு பாருங்க, எம்எல்ஏகள் வந்து ராஜினாமா பண்றது அவங்க கட்சியோட உட்கட்சி பூசல்றாரு பாருங்க. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாரு, தாவேக்காவோட விருப்பம், நம்ம என்ன பண்றது, நமக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைச்சர்களை தொடர்வாரே தவிர விட்டுட்டு போவார்ன்ற நம்பிக்கை இப்ப இருக்கு திரு திருமாவளவன் மேல. ஒருவேளை விட்டுட்டு போனாரோட 2 எம்எல்ஏ போனா 4 எம்எல்ஏ வருதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு கோல் அந்த பக்கம் ஒரு கோல் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையான வந்து அது எதை வச்சு அவர் வந்து சரி பண்றது ஆதவர்னா எல்லாருமே சரி பண்ணி அந்த கட்சியை வந்து ஒரு அருமையான வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி அந்த கூட்டணியை வந்து அதாவது யாரு முதலமைச்சர் சொல்லி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டு வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் அளித்த வாக்கு வந்து திரு விஜய் அவர்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணியை வந்து விஜயனுடைய ஆட்சிக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார் ஆதவர்ஜினா. அதை திரு பாட்டாளி மக்கள் கட்சியின் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து ஆமோதிப்பது போல ஆதவர்ஜுனா வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. இந்த புகழ்ச்சி எல்லாமே இது வரைக்கும் வந்து எல்லா ஆட்சியும் இதே மாதிரிதான் செயல்படுறோம் அப்படின்னா இது வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி இந்த மாதிரி நீங்க புகழ்ந்துனாங்க பார்த்ததில் எங்க காதுல விழுந்ததே இல்லை. ஆனா இப்ப நீங்க செய்யற செயல் வந்து நிச்சயமா நீங்க தாவேக்காவை நோக்கி போறீங்கன்னு எந்த மாற்று கருத்து முடியாது. அதுதான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. மக்கள்னா எல்லாரும் மக்கள், அரசியல் சேர்ந்த மக்கள் எல்லாமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இவ்வளவு நாள் நீங்க பேசின பேச்சு வந்து விஜய் வந்து முத அரசியல் வரும்போது நீங்க என்ன பேச்சு பேசுறீங்கன்னா விஜய் பார்த்து ஏதாவது பயப்படுறீங்களா, நீ பயப்படுறியா நான் பயப்படுறியான்லாம் சொல்லி பேசிட்டு இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த மாற்றம் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது, நான் பண்ணல அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா திரு விஜய் இந்த முறை முதல் முறை வெற்றி பெற்று விட்டார். ஒருவேளை இந்த முறை வெற்றி பெறாம விட்டாருன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவரால் இதை தொடர்ந்து செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். தொடர்ந்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு முன்னேற நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கோழைத்தனமான விஷயமா எடுத்து தூக்கி அழைச்சிட்டு திரு விஜய் வெற்றி பெற்றது போல நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும். திரு விஜய் வந்து எப்படி வந்து அவர் வந்து எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் பாராட்டி பேச, தனிப்பட்டு பேசி கொண்டு அந்த அவருக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை முதல்ல சேர்த்து வச்சுட்டு அவங்க மூலியமா என்ன பண்ணாரு, எல்லாரும் கேன்வாஸ் பண்ணி எவ்வளவு அட்டகாசமா பண்ணாரு. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும், நீங்கள் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்க தனித்தன்மையோட இயங்கணும். நீங்க ஒரு காலத்துல அதிமுக, ஒரு காலத்துல திமுக, ஒரு காலத்துல இப்போ திரு விஜய் அவர்களை பாராட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்பி யாருமே உங்க பின்னால வரமாட்டாங்க. நீங்க மேலும் மேலும் உங்க வாக்கு நீங்க எழுந்திருக்கீங்கன்னா நீங்க மறந்துட்டு அதிமுக தான் தோத்துச்சு, திமுக தான் தோத்துச்சு, நீங்க நம்ம பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி மற்ற கட்சிகள் தோத்து நம்ம பெருசா ஜெயிச்சுட்டுன்ற மாதிரி எண்ணத்தை நீங்க குப்பத்தொட்டில போடுங்க. குப்பத்தொட்டில போட்டு கொள்கை கோட்பாடுகள் பேசக்கூடிய நீங்கள் கொள்கை கோட்பாடு அற்று ஒரு எந்த நம்ம பக்கம் போறோம், நீங்க பிஜேபி பக்கம் போட தப்பு கிடையாது, அந்த பக்கம் போறீங்க, நீங்க ஓப்பனா சொல்லிட்டு போறீங்க, அது வேற விஷயம். ஆனா எதுவுமே சொல்லாம எங்க போறோம், எந்த திசையில இந்த ஆட்சி போகுதுன்னு தெரியாம சூழல் இருக்கிற இந்த நேரத்துல நீங்க உங்களை போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து உண்மையை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து நல்ல விஷயம் சொல்லி வெறும் லஞ்ச லாவணம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து எதெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையோ அது இத்தனை வருஷம் போராடி எதெல்லாம் தடுத்து நிறுத்தினார்களோ வெறும் திமுகவோட
தருத்தனத்துல திமுக ஆட்சியிடமும் போராடி, திமுக ஆட்சியிடம் போட அதிமுக ஆட்சியிடம் போராடி ஒவ்வொரு கட்சியும் பெற்று வைத்த ஒரு சில வெற்றிகள். திரு வைகோ அவர்கள் வந்து ஸ்டெர்லைட் அழகா எவ்வளவு போராடினாரு, அதுக்கப்புறம் திரு சீமான் அவர்கள் எவ்வளவு போராடினாங்க, அணு உலைக்கு எத்தனை போராடினாங்க, இந்த மாதிரி எத்தனை விவசாயத்துக்கு எத்தனை பேர் போராடினாங்க. திரு திமுக அதிமுக நான் ஆதரித்து பேசவில்லை, திமுக அதிமுக எதிர்த்து இத்தனை நாள் போராடிய அந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. மக்கள் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு திமுக அதிமுக செஞ்சதையே அதை விட ஒரு படி மேலே செய்ய காத்திருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு உங்களை போன்ற ஆட்கள் வந்து கண்டிப்பா 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, தனித்து வெற்றி பெறல, அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றீங்க. உங்க 4 பேர் மேலேயும் எந்த மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை. அந்த 4 எம்எல்ஏ என்னைக்கு வேணா எங்க வேணா நீங்க மாறலாம், அதுல எந்த மாற்று கருத்து உங்களுக்கு கிடையாது. நீங்க வந்து சொல்றது எல்லாத்தையும் நம்பக்கூடிய அளவுலயும் மக்கள் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி நாங்க உடனே தாவை கேட்ட போயிடுவோம், நீங்க அங்கதான் போறீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது. நீங்க எத்தனை பேர் போனாலும் அதிகபட்சம் பேர் 126 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்காக அதிகபட்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே இப்ப 120 பிளஸ் உங்களது ஒரு 4, பிஜேபி ஒரு சீட்டு போவாது. ஒருவேளை தேமுதிமுக கடந்து ஒரு சீட்டு போனாலும் 126. இப்ப அந்த அதிமுக ராஜினாமா செய்த 6 எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தல் வந்தால் அங்கே தாவேக்கா வெற்றி பெறும் நினைப்பது வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா தாவேக்காக்கு அமைய போகிறது. அந்த வெற்றி வந்து ஒருவேளை அதிமுக அடைந்தால் மீண்டும் அதிமுகவின் ஆட்சி அமையும், அல்லது இந்த ஆட்சி கலைக்கப்பட்டு புதிய அரசியல் உருவாவதற்கான வாய்ப்பு ஏற்படும். இன்று பேசக்கூடிய இதே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பாரா, கூட்டணி வைத்து வெற்றி பெறுவாரா, அல்லது இவர்களுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று மறுபடியும் அங்க போய் சேருவாரா? இனி வரும் காலங்களில் இந்த சிறிய கட்சிகளுக்கான ஒரு காலம் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையை அடைய போகிறது என்பது இந்த நிகழ்வுகளிலிருந்து எல்லோருக்கும் தெரிகிறது.